ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த விட்டமின் மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விட்டமின் மருந்தை பற்றி தான். அப்புறமா 1-2 அப்டேட்ஸ் இருக்குது, அதை வந்து பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து நம்ம ஃபேன்சி ஹேமர் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வந்து எடுத்து வெளியே விட்ருவோம் ரெண்டுத்தையும். அப்புறமா உங்களுக்கு வந்து சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு வந்து ரொம்ப நாள் சொல்லியிருந்தேன். இந்த ஃபேன்சி ஹேமர் நம்ம வீட்டில் முட்டை விடலைன்ட்டு. இப்போ வந்து முட்டை விட்டுருக்கு, உங்களுக்கு காமிக்கேன். இது பாருங்கள், முட்டையுமே நல்லா பரு முட்டையாக விட்டுருக்கு. சிக்கலெல்லாம் இறங்கும்னு நினைக்கிறேன். இந்த முட்டை சைஸுக்கு என்னோடய மற்ற எந்த புறாவோட முட்டையும் வந்தது ஆஸ்திரேலியன் முட்டை கொண்டு வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சதுனால தீபாவளி கொடுத்த எல்லா புறாவுக்கும் அது வயிற்றில் குடல் புழை நீக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ப்ரீடாகி முட்டை வச்சு தான் அந்த முட்டை எவ்வளோ பரு முட்டையாக இருக்குது பாருங்கள். என்னோட மற்ற புறா எதுவுமே இன்றைக்கி வரை இதுமாதிரி முட்டை வச்சதே இல்லை. இது ரொம்பவே பரு முட்டையாக இருக்குது. வைப்போம், கரு கூடுதான்னு பார்ப்போம். அது நேற்று சாயங்காலம் தான் வீடியோ எடுத்து முடிச்சு, சாயங்காலம் தான் அது வந்து வச்சிச்சு. அதுவும் தரையில் தான் இந்த கூண்டோட கீழே கட்டையாக தான் வச்சுருந்தது. நேற்று நம்ம இந்த ரெட்டு சில்வரோட கூண்டுலேருந்து பவுல் எடுத்து இந்த கூண்டுக்கு வந்து வச்சு விட்டோம். இப்போ நம்ம வந்து இன்னொரு இதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம மாற்றிருக்கு. என்ன இதுன்னா, நம்ம ஆஸ்திரேலியன் சிக்கு பவுல் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பவுல் இப்போ எப்படி இருக்குன்னுட்டு. இது வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. நான் வந்து காலையில் மாற்றி விட்டேன். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இதோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆஸ்திரேலியன் நெக்ஸ்ட்டு முட்டைக்கு வந்து குச்சி வந்து பிறக்கி கூடு கட்ட ஆரம்பிச்சிட்டு. அது வந்து ஆஸ்திரேலியன்னா ஆஸ்திரேலியன் சிக்கையும் ஆஸ்திரேலியன் மேல் வந்து சிக்கை பார்த்துக்கிட்டு, ஃபீமேல் வந்து முட்டைக்காதனால சிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி பார்க்காது. சிக்கை அந்த ஃபீமேல் வந்து முட்டை வச்சாலும் மேல் வந்து சிக்கை பார்த்துக்கும். கேஜ் ஃபுல்லாக ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்ச நாள் கழித்து க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட்டு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டவுட்டு என்னதுன்னா, நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வந்து மெடிசன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து எல்லாருமே இந்த கம்பெனியை பார்த்துட்டு எல்லாம் இந்த கம்பெனி விர்பா கம்பெனியை பார்த்துட்டு, ப்ரோ நீங்கள் வந்து இந்த விர்பா கம்பெனி யூஸ் பண்ணுறீங்களா, இந்த மருந்து தான் வந்து நல்ல மருந்தா, இது வந்து ரேட் அதிகமாக இருக்கே, நாங்கள் இதான் வாங்கி யூஸ் பண்ணோமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த மருந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மருந்து தான் யூஸ் பண்ண எந்த அவசியமும் இல்லை. நான் இந்த மருந்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மருந்து வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. நான் இன்றைக்குமே இந்த மருந்து தண்ணி நம்ம புறாங்க குடிக்கிற தண்ணி கலந்து தான் வச்சுருக்கேன். அப்போவுமே இங்கே வந்து அரை பாட்டில் தண்ணி காலி தான் பண்ணி வச்சுருக்கு. இந்த மருந்து மற்ற மருந்து வந்து எனக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த மருந்து வந்து ரொம்பவே பிடிச்ச இந்த கம்பெனியோட மருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா இந்த மருந்து வந்து எந்த நோய்க்கு கொடுத்தாலுமே டக்குன்னு கிளியர் பண்ணிடுது. அதனால் இந்த மருந்து தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ரேட் வந்து அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வேணால் இன்னொரு இதையும் பண்ணிக்கோங்க. இதே இந்த விமராலில் இருக்கிற இது வந்து கம்பெனியில் வேறு கம்பெனி வந்து வரும். அந்த மருந்து வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இதான் யூஸ் பண்ணுறேன். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறேன்னு. அதை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்த. அதை நான் யூஸ் பண்ணுற மருந்து மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் யார்கிட்டையும் சஜஷன் வாங்கி இந்த மருந்தை யூஸ் பண்ண சொல்லலை. அதெல்லாம் நான் என் பிறகு யூஸ் பண்ணி எந்த சைடு எஃபெக்ட்டு எல்லா நோயும் சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடிய அந்த மருந்தாக தான் சொன்னேனே தவிர்த்து நான் மற்ற எந்த மருந்தும் சொல்லலை. யார்கிட்டையும் புறா வளர்க்குறவங்கள்ட்ட வந்து கேட்டு வாங்கி எதுவும் சொல்லலை. நான் யூஸ் பண்ண மருந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நான் விமரால் வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். வந்து எப்படி கலந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 லிட்டர் கேனில் வந்து 10 ml ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்டர் கேனுக்கு வந்து நம்ம வந்து 10 ml, அதாவது இது வந்து 60 ml. உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில. இது வந்து 60 ml. நம்ம வந்து இதில் 10 ml கலந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 ml எடுத்து கலந்துருக்கு. அப்படி கலக்கக்கூடாது தான், 10 ml எடுக்கக்கூடாது. ஒரு 5 ml இல்லை 8 ml தான் தண்ணியில் 1 லிட்டர் தண்ணி கலக்கணும். நான் 10 ml கலந்துருக்கேன். அது எதுக்குன்னு உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன். இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் 2 லிட்டர் கலந்துருக்கேன். முன்னால் ஒரு பாட்டில் இருக்குது, சைடில் ஒரு பாட்டில் இருக்குது. மொத்தம் 2 லிட்டருக்கு 20 ml வந்து நான் கலந்துருக்கேன். அதாவது இந்த பாட்டில் டோட்டலாக காலி. இந்த விமரால் பாட்டில் டோட்டலாக காலி. ஆனால் கீழே சிக்குக்கு குருவிக்கு எல்லாத்துக்குமே கலந்து வச்சுருக்காங்க. டோட்டலாக மருந்து வந்து காலி. இது வந்து எதுக்காக வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வீடியோ சொல்லியிருந்தேன், கரெக்டாக சொல்லலை. இது வந்து எதுக்காக வைக்கலாம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆஸ்திரேலியன் புறா வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து காமிச்சேன். எதுக்குன்னா இப்போ வந்து சிக்கோடை இருக்குது. சிக்கோடை இருந்தே அது வந்து அடுத்தடுத்த
ஃப்ரெண்ட் நம்ம ஹாஸ்டல் பார்த்துருப்பீங்க, அது வந்து சிக்கோட இப்போ இருக்குது. இப்போ வந்து அடுத்த முட்டை வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டு இப்படி அது பண்ணும்போது உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிரும். ஆனால் இப்போ வந்து அது நிறைய ஃபுட்டு எடுத்துருக்காது, கண்டிப்பாக கொஞ்சோண்டு ஃபுட்டு தான் எடுத்துக்கும். அதையும் சிக்கை கூட்டிடும். அதுப்பாக அடுத்த முட்டைக்கு அதை அடை உட்காரும் போது சாப்பிடாது. சாப்பிடாம உட்காரும் போது வந்து டயர்டாகி இறந்து போகாது. நோய் ஏதாவது அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து சம்மர் சீசனில் இதுமாதிரி ஆகும்போது குளிர் காலத்தில் ஆனாலும் பிரச்சனை இருக்காது. சம்மர் சீசனில் ஆகும்போது பிரச்சனை வரும். ஏதாவது ஏதாவது ஒரு நோய் வந்து அது வந்து காலி ஆகிற சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் அது நீங்கள் வைக்கும் போது சிக்குக்கும் அது விட்டு அதுவும் எடுத்துக்கும். அதனால் பாடி வந்து ரொம்ப டயர்டாகாமல் ரொம்ப எப்படி சொல்லணும்னு தெரியல, ரொம்ப டயர்டாகாமல் இருக்கும். அதனால நான் வந்து இந்த மருந்து கொடுக்குறேன். இந்த மருந்து நான் அதுக்காக கொடுக்குறேன். அது போக வந்து கேமராமேன் வந்து ஃபோனை கீழே போட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எதுக்காக நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் கொடுக்குறேன். எதுனா இது சம்மர் சீசன், இது வந்து ரொம்ப வெயில் காலம். அதாவது தண்ணியில் வந்து நம்ம வெறும் தண்ணியை வந்து சீக்கிரமாக குடிக்கும் போது பிளாஸ்டிக் கேன்லாம் வச்சுருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பிளாஸ்டிக் கேன் தான். அது வெயிலில் படும்போது தண்ணி கூட ஏதாவது உள்ளே இதாகி ஏதாவது நோய் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, பிளாஸ்டிக் கேன் சொல்லியா. அதனால் வந்து மருந்து கொடுக்கும்போது இந்த மருந்து அதை குடிக்கும்போது நம்ம எப்படி வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைனா எலக்ட்ராலு ஓஆர்எஸ் எப்படிலாம் வந்து ஜூஸ் கொடுப்பாங்களோ ஹாஸ்பிட்டலில், அதே மாதிரி தான் இதுவும். அதுக்கு நான் அது மாதிரி கொடுத்துருக்கேன். அது வந்து நல்லா எஃபெக்டாக இருக்கும். அதோட பாடி வந்து எனர்ஜி ஃபுல்லாக வச்சுக்கும், டயர்டாகாமல் பார்த்துக்கும் சம்மர் சீசனில். அதுக்காக நான் வந்து 2வது ரீசனாக இதை வைக்கிறேன். இது இப்படி வைக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய நன்மைகள் தான் எனக்கு இருக்குது. எனக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்குது. என்னோட எல்லா புறாவுமே வந்து இப்போது சம்மர் சீசன்லாம் முட்டை வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும். நம்மளோட ஃபேன்சி ஹோமராக இருக்கட்டும், பியூட்டி ஹோமரு, சில்வரு, ஆஸ்திரேலியனு, நார்மல் ஒயிட்டு, சிக்ஸு எல்லாமே சம்மர் சீசனில் சிக்கும் பொறுக்கி சம்மர் சீசனில் தான் நமக்கு எல்லா முட்டையும் விடவும் செய்யுது. இப்போ வந்து என் விட்டுருக்க எல்லா முட்டையுமே எப்போ பறிக்கணும்னா அதாவது மே 1 ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் வந்து டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கணும் டக்குன்னு சொல்லிடுறேன். நம்மளோட பியூட்டி ஹோமர் நம்மள்ட்ட போட்டிருக்க எல்லா முட்டையுமே வந்து என்னென்னா கரெக்டாக மே பாதியில் தான் வந்து சிக்கு வந்து பொறிக்க ஸ்டேஜில் இருக்கும். மே பாதியில் எவ்வளோ வெயில் அடிக்கணும் உங்களுக்கே தெரியும். அந்த டைமில் வந்து நிறைய நோய்கள் வந்து அட்டாக் சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போவே இந்த மருந்து எல்லா புறம் கொடுத்து வச்சிடுறேன். சிக்குமே பாதிக்கு மேலே தான் எனக்கு வந்து பறக்கக்கூடிய சிக்ஸுமே இருக்குது. அதனால் நான் இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சதுனால அது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில். நீங்கள் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எதுக்காக இந்த மருந்து கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே மாதிரி அடுத்தடுத்த மருந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலில் மறக்காமல் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.